என்னங்க, கொஞ்சம் நீ தண்ணி கொண்டு வரட்டுமா? இல்ல செல்வி, நான் போய் அந்த எள்ளு கட்டையும் பருத்தி கட்டையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரே மழையா இருந்தது பத்தியா, இன்னைக்கு தான் கொஞ்சம் வெறிச்சிருக்கு. சரி, ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. காலையில என்ன சாப்பாடு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மாதிரி இருக்குன்னு ஒரு செம்பு நீ தண்ணி குடிச்சேன் பார்த்துக்கோ. நெஞ்சுக்குள்ளே நிக்கி. நான் நடந்து காலையில பார்த்துட்டு வரேன், வந்து சாப்பிட்டுக்கிடுதேன். சோத்த பொங்கிட்டியா? ஏங்க, பழைய சோறு கொஞ்சம் இருந்தது பார்த்துக்கோங்க. அதான் பழைய சோறு வச்சு கருவாட்டு குழம்பு இப்போ தான் வச்சேன். அது ஒரு சட்டி வச்சிருக்கேன். சரி பிள்ளை, மழை தண்ணியா கிடக்கு, மறுபடியும் பொங்கி செலவழியாவது. கருவாட்டு குழம்பு வச்சிருக்கீங்களா? அது போதும், நான் போய் பார்த்துட்டு வந்துருந்தேனே. நீ பக்கத்து விட்டு அந்த ரம்யாக்கா மோளுக்கு சடங்கு சொன்னாவ பத்தியா, போயிட்டு வந்துரு. போயிட்டு வந்துருன்னா சும்மா கையை வீசிட்டு போக முடியுமா? ரூபா கொடுங்க. ஏன் இந்த மேஜ மலை வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. எடுத்து நம்ம விலாசத்தை போட்டு எழுதி கொடுத்துரு. எவ்வளோ வச்சிருக்கீங்க? 200 வச்சிருக்கேன். 200 எதுக்கு? நான் 100 மட்டும் மொய் எழுதிட்டு 100 நான் வச்சுக்கிடுதேன். உனக்கு அவ நல்ல பழக்கம். ஒரு 200 கூட செய்யலன்னா எப்படி இருக்கும்? செஞ்சிரு. ஏங்க, வேண்டாம், அடுத்தடுத்து காரியம் வரும், பார்த்துக்கிடுவோம். இன்னைக்கு நம்ம பிள்ளை வேற பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா. நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்களும் காட்டுக்கு போகிறீங்கயே வரல. ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு எதுக்கு 200 எழுதணும்? ஒரு ஆள் சாப்பிட்டு 100 எழுதிட்டு வந்தால் போதும். என்ன சொல்லி பேசுத? கடையில் சாப்பிட போனாலே ஒரு நேரம் சாப்பாடு 100. அதாங்க நானும் சொல்லுதேன். கடையில் போனால் ஒரு நேரம் சாப்பாடு 100 எழுதிட்டு சடங்குச்சிட்டியான்னு கேட்டு வந்துடுதேன். அவ்வளவுதான். போனோன்னு பேருக்கு தான் போக முடியும். நம்மளை மாதிரி இருக்கிறவங்க வார அவளம் தான் பார்ப்பாவே. 500 1000 செய்தாங்களான்னு பார்க்க மாட்டாவே. உன்னை திருத்தவே முடியாது. 200 வச்சிருக்கேன், நீ என்ன செய்யணுமோ செய். நல்ல வெளிர் பச்சையா எள்ளு செடி இருக்கு, சாம்ப பூத்த மாதிரியான பச்சை. எப்பா, 7 டக்கர் சாக்கு பை விழுந்த இடம். நல்ல மலைக்கு குப்பையோட கொதிப்பு ஈடு கொடுத்து நல்ல உரம் மூட்டியிருக்க. எள்ளு செடி கொப்பு கொப்பால பிரிஞ்சு அகழ்ந்து கிடக்கு. எப்படி பார்த்தாலும் நல்ல ஒரு அமௌண்ட் கைக்கு வந்துடும். இலை பெருமாளே. அடடே, ஏழை சீட்டு பிடிக்கிற சுப்பிரமணியம், என்ன அண்ணாச்சி? என்ன நொன்ன அண்ணாச்சி? 3 மாசமா சீட்டு பாக்கி கொடுக்காம போட்டிருக்கிய, எப்ப கொடுக்க போற? அது சீக்கிரம் தந்துடுறேன் அண்ணாச்சி, இன்னும் ஒரு 4 நாள். என்னது, இன்னும் 4 நாளா? உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு கிடக்க? பெரிய இவன் நினைப்போ? நல்ல என்னை ஏமாத்ததுனால பெரிய கில்லாடி நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? ஒரு சீட்டுக்கு மொத்தம் எவ்வளவு ரூபா? 3 மாசம் நீ கொடுக்காம போட்டா சீட்டு எடுத்தவனுக்கு நான் எப்படி பணம் கொடுப்பேன்? அண்ணாச்சி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணாச்சி. அதெல்லாம் முடியாது. இன்னும் 2 நாள் தான் உனக்கு தவணை. அதுக்குள்ள கணக்கு முடிச்சா அவனை பாத்துக்கோ. சே, இப்படி எவ்வளவு சத்தமா பேசுதாரு. போறவங்க வரவங்க எல்லா காதலையும் விழுமே. இப்படி மானப்பட்டு அவமானப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டி கிடக்க. என்ன மாதிரி ஒரு நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எங்கேயோ பார்த்துக்கிட்டு தன்னால பேசிக்கிட்டு கிடக்க. அது 2 நாள்ல எப்படி பணத்தை கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னாச்சு. இந்த பாரு பெருமாளே, 2 நாள்ல பணத்தை கொடுக்குற வழியை பாரு. இல்ல பணத்தை கொடுக்கல, அதுக்கப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிருவேன். அப்புறம் நடு ரோட்ல நிப்பாட்டி துண்டை பிடிச்சு கேள்வி கேட்பேன், பாத்துக்கோ. நல்ல வேலை இங்க யாரும் இல்ல. இவனுங்கிட்ட சீட்டு கொடுத்துட்டு சீட்டுக்கு பணம் கொடுத்துட்டு நம்ம நாயா பைய அலைய வேண்டியிருக்கு. வாங்கும்போது இழிச்சுக்கிட்டு வாங்குதானுங்க. கொடுக்கறதுக்கு வழி இல்லை, கொடுக்கறதுக்கு வக்கில்லாத பயிலுக. எதுக்கு வாங்கணும்? எல்லாம் என் நேரம். காலையில எஞ்சோனே என் வீட்டு முன்னாடியாவது போய் கேட்க வேண்டியிருக்கு, கூடு கூடுன்னு. வாங்குறப்ப நடையா நடக்கானுங்க, கொடுக்கும்போது நம்மள நடக்க விட்டுதானுங்க. இவனுங்க 2 பேரும் பார்த்துட்டானுங்க. இவங்க 2 பேரும் பார்த்தா ஊரே பார்த்த மாதிரி தான். ஊரு முன்னாடி கேவலப்பட்டாச்சுதான். அட பாவி, ஒன்னுத்துக்கும் ஆவாத அற்ப பயலே. நீ என்கிட்ட என்ன கேள்வி கேட்டுப்புட்ட? ராஸ்கல், துட்டு கொழுப்பு. இருக்கட்டும், காலம் இது உனக்கான காலம். இது இப்படியாவா இருந்துரும்? எனக்கும் காலம் பிறக்கும், என் பக்கமும் காத்து அடிக்கும். நானும் நல்லபடியா ஒரு நாள் இருப்பேன். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போயிரும். எதிரில் நின்று சுப்பிரமணியம் சிரிக்கிற மாதிரியே இருந்தது. சூடா முணுமுணுப்பா உள்ளுக்குள்ள கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தான். பாதத்துல ஒட்டியிருந்த மண்ணை வீட்டு வாசல்ல ஓங்கி மிதிச்சுட்டு உள்ள வந்தான். மன ஒரே கொதிப்பு. சாப்பிட உட்கார்ந்தான், கோவம் அதிகாரமா. செல்வி, சீக்கிரம் சோத்தவை, காட்டுக்கு போனோம். செல்வி புருஷனோட முகத்தையோ பொன்விட்டு கொதிக்கிற அந்த மனசையோ கவனிக்கவே இல்லை. அவ மனசுக்குள்ள அவளுக்கு ஒரு கனவு, உள்ளுக்குள்ள ஆசை. 4-5 நாளா மனசுக்குள்ள பொத்தி பொத்தி வச்ச ஆசை இப்ப வெடிச்சு பூக்குற தருணமா இருந்தது. பெருமாளுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை. தன்னோட முகத்தை பார்த்து தன்னோட பொண்டாட்டி, என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, மனசு சரியில்லையா,
யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களான்னு பாசமா பரிவா கேட்க மாட்டாளாங்கிற நப்பாசை, கேட்காம மரக்கட்ட மாதிரி இருக்காளேங்கிற ஏமாற்றம் கோபமா மாறுச்சு. செல்வியை பார்க்க பார்க்க பெருமாளுக்கு வெறுப்பாவும் கோபமாவும் இருந்தது. புருஷனோட முகத்தை பார்த்து என்னாச்சுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாளேன்னு. பொதுவாகவே நிறைய பொம்பளைங்களுக்கு எப்போ எதை பேசணும்னு தெரியும். ஆனால் ஒரு சில பொம்பளைங்களுக்கு எப்போ எதை பேசக்கூடாதுன்னு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி செல்விக்கு இப்போ இதை பேசக்கூடாதுன்னு தெரியாம மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை பற்றி பேச ஆரம்பிச்சா. வீட்டுக்கு வந்துட்டாரு, நம்ம இவர்கிட்ட பேசணும்னு எவ்வளோ நேரமாக காத்து கிடந்தோம். இப்போ பேசிட வேண்டியதான். சிரிச்சுக்கிட்டே பேசணும்னா முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஒரு அழுது ஒரு நாடகத்தை போட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ சாச்சுக்கிட வேண்டிதான். என்னங்க, கல்யாணம் நடந்து 10 வருஷம் ஆச்சு. காற்று பாடு, வீட்டுக்கு வந்தா வீட்டில் பாடு, உடம்ப கடம்பாக்கி உழைச்சி என்னத்தை கண்டோம்? ஒரு கம்மல் உண்டா, ஒரு மூக்குத்தி உண்டா, ஒரு நல்லது பொல்லது உண்டா? ஒரு ஊர்வலி போனோம், காடு கரை ஏறணும்னு ஏதாச்சும் உண்டா? கல்யாண காட்சிக்கு போனோம், கோயில் குளத்துக்கு போனோன்னு ஒரு நல்ல நாளுக்கு உண்டா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. பாடுபட்டு பாடுபட்டு வாழ்ந்து என்ன சுகத்தை கண்டேன்? ஒன்றும் இல்லை. என்னடியாச்சு? ஏன் இப்படி குறைப்படுக்கிற? என்ன விஷயம்னு புருஷன் கொஞ்சுவான் கெஞ்சுவான். என்னன்னு சொல்ல மாட்டியான்னு கெஞ்சும் போது தன்னோட ஆசையை சொல்லிடலான்னு செல்வி திட்டம் போட்டா. ஆனா செல்வி ரொம்பவே அப்பாவி. ஆனா அவ போட்ட நாடகம் தான் பழிக்கவே இல்லை. நாடகம் போட்ட நேரம் தான் சரியில்லையோ? காலையில நேரம் சொல்லியிருக்கணும், இல்ல ராத்திரி தூங்கும் போதாவது சொல்லியிருந்திருக்கணும். கடுகடுன்னு வெயில்ல காட்டுக்கு போயிட்டு ஏற்கனவே ஏழை சிட்டுக்காரன்ட்ட கிளி வாங்கிட்டு வந்த புருஷன்கிட்டயா சொல்லணும்? என்னடி சொல்ற? நிறைஞ்ச வீட்டுல மூதேவி கணக்க எதுக்கு ஒப்பாரி வைக்க? பெரிய சீமா மக நாடு நகரமெல்லாம் சுத்தி பார்க்க ஆசை வந்துருச்சு, ஆசை. பெரிய லட்சாதிபதி வீட்டுல ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தா இப்ப இந்த வீட்டுக்கு வந்து இந்த கையில்லாத நொண்டிக்கு அப்படி என்னடி விரல் வீக்கம்? நாய பேசாம கிடையேன். எதா வாய திறந்த கிழிச்சிருவேன், கிழிச்சு. செல்வி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா. ச்சே, செல்வி கூட எதுக்கு சண்டை போட்டோம்? எதுக்கு திட்டி தீத்தோம்? சீமா மகளாக்கும் லட்சாதிபதி பெத்த மகளாக்கும் என்னெல்லாம் விஷமால கத்திய வச்சு குத்திட்டோம். மனசை முள்ளா குத்துதே. இந்த மாதிரி எவ்வளவு ஏளனமா இலக்காரமா பேசிட்டோம். அந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு கேவலப்படுத்துற அளவுக்கு அவ என்ன கேட்டுட்டா? அப்படி என்னது கேட்டுட்டா? 10 பவுன் நகையா கேட்டா? பாஞ்சு கடிச்சு கொதற அளவுக்கு. ச்சே, நான் ஒரு முட்டாளு. அனாவசியமா ஒருத்திய காயப்படுத்திட்டனே. நம்மளையே என்னையே நம்பி வந்த அந்த அப்ராணிய நாதி இல்லாத ஆளை போட்டு என்னமெல்லாம் கடிச்சு சொல்லி கொதறி புட்டேன். தேவையில்லாம என்னென்னவோ பேசி. ஐயோ, அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கும். எல்லாம் இந்த சீட்டுக்காரனால வந்தது. சீட்டுக்காரங்கிட்ட குத்துப்பட்ட அந்த காயத்தை ரணத்தை கோவத்தை கொண்டு போய் வீட்டுல அப்படியே போய் கொட்டிட்டேன் போலயே. சரி, நான் தான் கோவமா இருக்கோம்ல, என் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சதில்ல. அந்த நேரம் பார்த்தா இவன் இப்படியெல்லாம் குறைபட்டு பேசணும். எப்போ அப்படி பேச மாட்டாளே? பசு மாதிரி அமைதியா நிறகுடமாலாம் இருப்பா. இல்லைன்னு கூட சொல்ல மாட்டாளே. அவளா அப்படி பேசுனா? என்னெல்லாம் பேசுனா? வாழ்ந்த 10 வருஷ குடும்ப வாழ்க்கையே காரி துப்புன மாதிரி ஒன்னும் இல்லைன்னு பேசிட்டா. என்ன சுகத்தை கண்டேன்னு கேவலமால பேசிட்டா. வாழ்ந்த வாழ்க்கையே அசிங்கம்னு சொல்றது தப்பு இல்லையா? இப்படி பேச மாட்டாளே செல்வி. மடி எப்படி பேசுனா? அவளுக்கு இது பிஐ பிடிச்சிருக்கோ இல்லை பிஐ எனக்கு பிடிச்சிருக்கா? நான் அவளை என்ன பேச்சு பேசிட்டேன். அவ பேசின பேச்சு தான் என்ன கோவப்படுத்திட்டு. நான் செவனின்னு கோவத்துல இருந்தாலும் அவட்ட ஒண்ணுமே சொல்லாம பேசாம இருந்திருப்பேன். நானும் அவ பேசிட்டா இதான் வாய்ப்புன்னு அவட்ட ஒரு பை பாஞ்சிட்டேன். பாவம், தாய் தகப்ப இல்லாத அனாத அவளை போட்டு என்னமெல்லாம் பேசிட்டேன். நான் சரியான ஒரு முட்டா பையதான். நான் சரியான முட்டா பையதான். ஐயா பெருமாளே. அண்ணாச்சி வாங்க. அண்ணாச்சி உட்காருப்பா. எனக்கு அவளை எந்திக்க வேண்டாம். என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லிப்புட்டிய? நீங்க உட்காருங்க. வயசுலவே மூத்துவிய நீங்க நிற்கும் போது நான் உட்காரவா? நீங்க உட்காருங்க. சொன்னா கேட்க மாட்டேங்க. சரி இருக்கட்டும். பெருமாளே. சொல்லுங்க. சொசைட்டில நகையாக வச்சிருக்கியோ? ஆமா அண்ணாச்சி. ரொம்ப நாள் ஆயிட்டு போலையே. ஆமா அண்ணாச்சி, எல்லாம் இந்த விவசாயத்துக்கு தான் வச்சேன். திருப்பவே முடியல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? வட்டியும் கட்டாம போட்ட போலையே. என்ன இவரு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு? இவர் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாலாம் இருக்கு. எந்த இதுல இருந்து எந்த போதும் வரப்போதும் தெரியலையே. என்னாச்சுப்பா? ஏதாவது பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் சொல்லு. இந்த பாருப்பா, உங்க நகைய 1 மாசத்துக்குள்ள மீட்டி ஆகணும், இல்லைன்னா ஏலத்துக்கு விட போறாங்க. என்னையா சொல்றீங்க? இத நிறுத்த முடியாதா? இல்லப்பா, நிறுத்தலாம் முடியாது. நாள் நெருங்கிடுச்சு. கொடுத்த நாளுக்குள்ள நீ வட்டியும் கட்டல. அண்ணாச்சி, வட்டியோட எம்பிட்டு ஆகுது?
வட்டியோட ஒரு 45-50 வரும்னு நினைக்கேன். நீ ஒரு மாசத்துக்குள்ள அதை புரட்டிடுவியா? எப்படியாவது புரட்டணும். புரட்டலைன்னா கேவலமா போயிரும். ஊருக்குள்ள நான் கடன் வாங்கியது எல்லாருக்கும் தெரியும். இதை புரட்டலைன்னா பேப்பர்ல எல்லாம் நியூஸ் போடுவாங்கல்ல, இந்த உலகத்துக்கே தெரிஞ்சு போயிருமே நான் சரியான கடன்காரன்னு. நீ சொல்றதும் சரிதான். ஆனா எப்படி திருப்புறதுன்னு தெரியல. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன செய்யறது? என்ன செய்ய போறேன்? அந்த நகை வேற நம்ம செல்வியோட நகல்ல. அவ அம்மா வேற அவ வீட்டை வித்து அவளுக்கு நீ எடுத்து போட்டா. அவ அம்மா யாவுமா இருக்கிற ஒரே செய்துன்னு அந்த நகை தான். அவிய வீட்டையும் வித்தாச்சு. அவிய அம்மையும் இல்லை. அந்த நகையில அவிய அம்மா உழைப்பு, அவிய அம்மையோட சந்தோஷம், நிம்மதி, அவ அம்மா விட்டு செய்தனம்ல. அது என்ன செய்ய? இந்த நகை ஏலத்துக்கு வந்துருமோ? வேற யாராவது எடுத்துருவாவளோ? நகையை வச்சு 2 வருஷம் ஆச்சு. நகையை திருப்பவே இல்லை. என் பொண்டாட்டியும் என்ன என் நகையை நீ திருப்பாமல் இருக்கல, வட்டி கட்டாமல் இருக்கலன்னு ஒரு வார்த்தை கோபமாக பேசுனதில்லை. அப்படிப்பட்ட நல்ல வேலையா இன்னைக்கு நான் இந்த பேச்சு பேசிட்டேன். என்னமெல்லாம் பேசிட்டேன். நேராக போகணும். வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட போயிட்டு எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டால் மட்டும் ஆச்சா? நகையை திருப்பணுமே. எப்படி திருப்ப? ஊரில் கேவலப்படாமல் எப்படி தப்பிக்க?